தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்தபோதும் காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. பாஜக சார்பாக களமிறக்கப்பட்ட நமச்சிவாயம் 1,36,516 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் 4,26,005 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பாஜக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வ கணபதியே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவிற்கு அமைப்பு ரீதியாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்களும் செய்யப்பட்டது. இந்நிலையில் எந்த அனுபவமும் இல்லாமல் திடீரென்று கட்சி தலைமை பொறுப்பேற்ற தலைவர் செல்வ கணபதி பாஜகவின் அனுபவ நிர்வாகிகளை நீக்கிவிட்டு சொந்த நிறுவனம் போல் கடந்த 6 மாதங்களாக கட்சியை தவறாக வழிநடத்தி முதல் முறையாக ஆளுங்கட்சியில் அமைச்சராக உள்ள ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதற்கு செல்வ கணபதியே காரணம். மாநில தலைவர் பதவியை செல்வ கணபதி ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். செவிலியர் இளநிலை படிப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலம் சேருவதற்கு மீண்டும் இணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என புதுவை மாநில மருத்துவ கல்வி இயக்குநர் ஸ்ரீராமுலு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய செவிலியர் குழு அறிவுறுத்தலின்படி 1ஆம் ஆண்டு பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு சென்டாக் அரசு மூலம் ஒதுக்கீடு இடங்களில் சேருவதற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான புதிய பதிவு சென்டாக் இணையதளத்தில் ஜூன் 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு விண்ணப்பித்திருந்தாலும் சென்டாக் மூலம் சேருவதற்கு கட்டாயமாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்காவிட்டால் மாணவர்களால் புதுவை பொது செவிலியர் படிப்பு நுழைவுத் தேர்வில் பங்கேற்க முடியாது. மேலும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள செவிலியர் கல்லூரி மற்றும் காரைக்கால் மதர் தெரேசா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள செவிலியர் கல்லூரி ஆகியவற்றில் உள்ள செவிலியர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்கள் நீட் இளநிலை மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என அவர் கூறினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி உள்ளது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள். அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளனர். மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்பதால் மக்கள் வெறுப்படைந்துள்ளனர் என்றார். இந்தியா கூட்டணி இனி வரும் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். மத்தியில் ஒரு பலமான எதிர்க்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம். இனிவரும் காலம் இந்தி கூட்டணி காலம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இனிவரும் காலம் இந்தியா கூட்டணியினுடைய காலம். மோடியினுடைய காலம், மோடி அவருடைய காலம் அஸ்தமனமாகி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மறுபடியும் எங்களுடைய கூட்டணியினுடைய கை ஓங்கும். ஆனந்த் ஆதித்யா வித்யாசம் குருகிராமில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மொத்தம் 24 மாணவர்கள் 650க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மேலும் 62 மாணவர்கள் 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். விழாவில் ஆதித்யா வித்யாசம் நிறுவனர் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தெற்கு மண்டல தலைவர் மகேஷ் யாதவ் மற்றும் மைய தலைவர் சௌரப் திவாரி மாணவர்களை பாராட்டினார். மேலும் மகேஷ் யாதவ் மாணவர்களின் எதிர்கால முயற்சிகளில் சிறந்த நிலைப்பாட்டை தொடருமாறு அவர்களை ஊக்கமளித்தார். சௌரப் திவாரி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மருத்துவத் துறையில் மாணவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இளம் மருத்துவ வல்லுநர்களாக மாறுவதற்கான பயணத்தில் மாணவர்களுக்கு ஆனந்த் ஆதித்யா வித்யாசம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. குறைஞ்ச குழந்தைகளோட நிறைஞ்ச பர்சன்டேஜ் மார்க்ஸ் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை செய்து முடித்த நம்முடைய ஆசிரியர்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் எஸ்பெஷலி மகேஷ். அண்ணல் அம்பேத்கர் நகரில் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவர்கள் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், உடல் எடை பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது.
இதில் பிம்ஸ் மருத்துவர் டாக்டர் ஆண்டனி மரிஸ் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்தும் மதுவால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மருத்துவ முகாமை அண்ணல் அம்பேத்கர் நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் கலியபெருமாள், துணைத் தலைவர் ராஜா ரவி ஆகியோர் செய்திருந்தனர். இம்முகாமில் அங்கன்வாடி ஆசிரியர்கள் தமிழ்ச்செல்வி நிலத்தடி நீர் பற்றிய வரைபடம் காண்பித்து விளக்க உரையாற்றினார். முடிவில் ராஜா நன்றி கூறினார். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் GR பெட்டாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெட்டாங் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 நபர்களுக்கு தலா 7,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 2 நபர்களுக்கு தலா 6,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 4 நபர்களுக்கு தலா 4,000 ரூபாயும், 4ஆம் பரிசாக 8 நபர்களுக்கு தலா 2,000 ரூபாயும், காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் 16 நபர்களுக்கு தலா 1,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்து வந்தனர். அரியங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ தீமிதி விழா அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கரகம் எடுத்துச் சென்று திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் பல்வேறு நிகழ்வுகளும் சுவாமி வீதி உலாவும் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உபயதாரர்கள் சார்பில் தவசு மரம் ஏறி பக்தர்களுக்கு கனி வழங்கும் நிகழ்ச்சியும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமிகள் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பாஸ்கர், சிவசங்கரன், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சுவாமி வீதி உலாவை தொடங்கி வைத்தனர். அவர்களுக்கு உபயதாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், தெற்கு வீதியாளர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் 30 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு AFT மைதானத்தில் இருந்து பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. இதனால் AFT மைதானத்தில் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. மேலும் பயணிகளின் வசதிக்காக தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது குடிநீர் வசதியும் செய்யப்பட்டு வருகிறது. இதில் 3 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் விரைவில் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதேபோல் கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா உற்சவம் கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத விநாயகர் ஆலயத்திலிருந்து ஜலம் திரட்டி அபிஷேகம் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. மேலும் படுகளம் அமைத்து தீர் மூட்டி அக்னி வளர்த்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஆலய அறங்காவலர் குழுவின் நிர்வாகி தலைவர் வீரப்பன், ராதாகிருஷ்ணன், கமலஜோதி, வரதப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 9 அமர்வுகள், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 4 அமர்வுகள், மாஹே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்தில் தலா 1 அமர்வு என மொத்தம் 15 அமர்வுகளில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது. இதில் சமாதானமாக கூடிய
கிரிமினல் வழக்குகள், காசோலைகள் ஆணைய வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள், உரிமையியல், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் என நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என 6044 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் தேசிய மக்கள் நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர், மாவட்ட நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலருமான அம்பிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்த வெப்பன் திரைப்படம் நாடு முழுவதும் வெளியானது. அதன்படி புதுச்சேரி ஜீவா ருக்மணி திரையரங்கிலும் சத்யராஜ் படம் வெளியானது. இதனையொட்டி புதுவை மாநில சத்யராஜ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் சத்யராஜின் கட்டவுட்டுக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் படம் வெற்றி பெற வாழ்த்தினர். தொடர்ந்து படம் பார்க்க வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியதோடு டி ஷர்ட் மற்றும் படத்துக்கான டிக்கெட்டையும் இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து இப்படத்தை குறித்து அவர்களது ரசிகர்கள் கூறும்போது, நீண்ட நாட்களுக்கு பிறகு புரட்சி தமிழன் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். கண்டிப்பாக வெற்றி படமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றவர்களும். உப்பளம் அம்பேத்கர் சாலை வரதப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாக பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விமான கோபுரம் கும்பாபிஷேக விழா மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.